இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசட் சேனலில் திரும்ப உங்களெலாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நண்பர்களே, கோச்சிக்காதீங்க. நேற்று நம்ம நிர்மல் என்ன கெஸிங் கொடுத்துருந்தோம்னா 652க்கு 854 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன கொடுத்துருக்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம 4Dயில் கொடுத்தது பார்த்திங்கன்னா 57 59 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே 6 6 5 9க்கு 2 9க்கு 9 இறங்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் ஆனால் 9க்கு அப்படியே 2ஆக பவராக வச்சுட்டாங்க. இதுதான் நம்ம கொடுத்த கணிப்பு. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் எடுத்த கணிப்புக்கும் நேற்று கொஞ்சம் மிஸ் தான் ஆணுச்சு. நேற்று வந்து அந்தளவுக்கு கணிப்பில் செட் ஆகலை. ஓகே நண்பர், இதான் நம்ம கொடுத்தது. இன்றைக்கி எப்படி கெஸிங் இருக்க போகுது, காரணியா 681 இன்றைக்கி எப்படி கெஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, சரி ஓகே. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு காருண்யா, ஓகேங்களா, காருண்யா ட்ரா நம்பர் வந்து 681 அதுக்குரிய கெஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி 30 மாத கடைசி, இந்த 4-5 நாள் இல்லாததாச்சும் இன்றைக்கி கொஞ்சம் பிடிக்க முடியுமா அப்படிங்கிற கவலைகள் எனக்கு இருக்குது நண்பர்களே. உங்கள் சூழ்நிலை தான் என்னுடைய சூழ்நிலையும் எனக்கு நல்லாவே புரியுது. சரி ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்படி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் சுருக்கமாகவே. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? தயவுசெய்து கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து 1க்கு 6 6க்கு 5 9க்கு 2 அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாள் 8க்கு 1 9க்கு 6 9க்கு 9 அப்படி சொல்லிட்டு எடுத்தாங்க. ஸோ 652. இப்போ 652க்கு இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்பில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன உதாரணமாக இதுலேயே இருக்குது. ஆனால் இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன், கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். நிறையா ப்ளே பண்ணாதீங்க. 652க்கு 326 இருக்குது. ஒரு வேளை உங்கள் சாய்ஸில் இருந்தால் 326 அப்படிங்கிறத இங்கே எடுத்துங்க. 326 ஓகேங்களா? உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 326 இருந்தால் நீங்கள் எடுத்துங்க தாராளமாக. ஓகேவா? ஏன்னா இதில் இருக்கிறத அப்படியே எடுத்து வைப்பானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 326 இதில் கணக்கில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1க்கு 6 இருக்குது, 8க்கு 1 5க்கு 8 2க்கு 5 2க்கு 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு 1 1 2 3 4 5 நாளாக வந்து ஃபுல்லாக பவர் நம்பரில் தான் அடிச்சிருக்காங்க. இதில் மட்டும் தான் சேம் நம்பர் இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல கூட்டல் கழித்தலாக இன்னும் எதுவுமே வரல. ஒரு சின்ன உதாரணத்துக்கு இங்கே பார்த்தாலுமே சரி, 4க்கு 2 பவர், 2க்கு 9 பவர், 9க்கு 1 பவர், 1க்கு 9 பவர், 9க்கு 2 பவர். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக பார்த்தால் நம்மளுக்கு வந்து இங்கேயும் சரி 2க்கு 4 4க்கு 2 2க்கு 1 இந்த இடத்துல மட்டும்தான் மைனஸில், அந்த ஏ போர்டில் இருக்கிறது மைனஸில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1க்கு 7 7க்கு 4 அப்படியே பவரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் கணக்குப்படி எனக்கு பார்த்தா எனக்கு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல 6க்கு +1 7ஆக இந்த இடத்துல வரலாம்னு எனக்கு தோணுது ஒரு வேளை. ஏன்னா இதுக்கப்புறம் இதிலெல்லாம் பவர் நம்பர்லாம் கொண்டு வந்து எங்கேயுமே கூட்டல் கழித்தலாக ப்ளஸ் ஆர் மைனஸில் எங்கேயுமே வரல. அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை இந்த இடத்துல 7 அப்படி சொல்லிட்டு கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கு அடுத்தபடியாக பி போர்டை கணக்கு பண்ணி பார்த்தா 6க்கு 5 மைனஸு, 9க்கு 6 பவரு, 0க்கு 9 ப்ளஸ்ஸு, 8க்கு 0 பவரு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8க்கு 8 8க்கு 8 9க்கு 8 6க்கு 9 0க்கு 6 1க்கு 0 8க்கு 1 இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் 5 அப்படின்னு இறங்கின இடத்துல என்ன இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது பெண்டிங் நம்பராகவே வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஒரு சின்ன விஷயமாக திருப்பி இங்கே கணிப்போம். 4க்கு 8
4க்கு 4, அதே மாதிரி 4க்கு 2, 4க்கு 3, அவ்வளோதான். அப்படிங்கும்போது இப்போ இன்றைக்கி 5 இறக்கிட்டான். அப்படிங்கும்போது ஒருவேளை 5க்கு 8ன்னு பவராக வைக்கலாம். 7 ஏ போர்டில், பி போர்டில் 8. ஓகேங்களா? 7 8 இப்படி கணக்கு வரலாம். நான் சுருக்கமாக கம்மியாகவே சொல்கிறேன், நீங்கள் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு சி போர்டை கணக்கில் வைப்போமே. சி போர்டில் வந்து கடைசியாக 9க்கு என்ன மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே 9க்கு 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9க்கு 9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9க்கு 9. அப்படிங்கும்போது 9க்கு 9ன்னு 2 தடவை வந்துருச்சு. அதே மாதிரி 9க்கு 2ன்னு பவரில் வந்துருச்சு. அப்படின்னா ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஒருவேளை இந்த இடத்துல 3ஆக வரலாம். பி போர்டில் 3ஆக வரலாம். அப்படின்னா 783 உங்கள் கெஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். 783 உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 326ங்கிறது கொடுத்துருக்கேன். சரி, இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தா, ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் 8 அப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 8 3 வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ 4டிக்கு வருவோம். 66 52, 66 52. ஓகே, 66 52 இங்கே இருக்கா? இந்த இடத்த கவனிச்சுங்க. 66 52 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 4டியில் வந்து ஒரே ஒரு செட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இது கணக்குப்படி வச்சா நம்மளுக்கு வந்து 4டியில் என்ன மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 31 26 உங்கள் கெஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு செட்டு கொடுத்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் வந்து 66 52 நான் எங்கே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே தேதியில் என்ன மாதிரி வச்சுருக்கான், என்ன கணக்கில் இருக்குன்றத பார்த்துட்ருக்கேன். 66 52 இதில் 682 0 5க்கு 7 அப்படிங்கும்போது 6க்கு 8 அப்படின்னா ஒரு வேளை இதில் இருக்கிறத அப்படியே கணக்கு பண்ணல, ஜஸ்ட்டு சொல்கிறேன், உங்கள்கிட்ட காமிக்கிற வேறு ஒன்றும் இல்லை. 66 52 சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 652 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 96 52 9க்கு 0 அப்படிங்கும்போது 6க்கு 7 7210. இதை தான் நான் கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன், அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ 4டியில் இன்னொரு நம்பர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4டியில் நான் வந்து 2 நம்பர் 31 26 72 10 இது 2 4டியில் தரேன். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 783 326 அவ்வளோதான். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஆல் போர்டில் நான் சொன்ன மாதிரி தான் 8 3 கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது. இதுதான் இப்போதைக்கு என்னோடய கெஸிங்கில் இருக்கிறது. திருப்பி இப்படி சொல்லப்போனால் 66 52ன்னு நேற்று ரிசல்ட் இறங்கினதில் 6க்கு 3 6க்கு 1 5க்கு 2 2க்கு 6 இப்படி இறங்கலாம். அப்படி இல்லைன்னா 6க்கு +7 6க்கு 2 5க்கு 1 அதே மாதிரி 2க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இறங்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து 3டியில் 652க்கு 6க்கு 7 5க்கு 8 2க்கு 3 இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கடுத்தபடியாக 6க்கு 3 பவரு 5க்கு 2 பவரு 2க்கு 6 326 வரலாம்.
இவ்வளோ தான் நம்ம எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங். வேறு எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இப்போ இதுக்கு முன்னாடி நாள் இது சரி இது எப்படி இப்படி நீ சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்லிடுவேன். 169 இருக்குது. அதே மாதிரி கீழே 652 இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கான், 1க்கு 6 பவர், 6க்கு -1 5, 9க்கு 2. நான் என்ன கணக்கு எடுத்திருக்கேன், இந்த மைனஸ் வச்சுருக்கான்ல பி போர்டில், அது மாதிரி ஒரு வேளை இந்த இடத்துல 6க்கு 7 ப்ளஸ் பண்ணுவானோ அப்படின்னு எனக்கு கணக்கில் வருது. ஒன்று பி போர்டில் வந்து மைனஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏ போர்டில் வந்து ப்ளஸ் பண்ணுவான், அப்படி கணக்கு. சரி, இப்போ வந்து இப்படி கிராஸை செக் பண்ணாலுமே ஒரு வேளை 6க்கு 5 இங்கே மைனஸ் பண்ணவன் ஒரு வேளை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மைனஸ் பண்ணாலும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு -1 8. ஓகே, 1 2 3 இப்போ கணக்கு வருதுங்களா? எப்படி இதில் வருது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது நம்ம போர்டு வைஸும் பார்த்தாச்சு, இந்த நேற்று அடித்து ரிசல்ட்டை வச்சு கம்பேர் பண்ணியாச்சு. 783 ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்துக்கங்க. இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி, இன்னும் வரக்கூடிய நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறான்னே தெரியாமல் இருக்குது. ஏன்னா டிஆர்எஸ் எல்லாம் அப்படியே பிரட்டி அப்படியே திருப்பி வச்சுட்டோம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு காமிக்க போனால் நான் அந்த இருங்க காமிக்கிறேன். சரி, நம்ம ஆட போகிறது கேரளா தானே, நீ இதுக்கு இருக்குடா நீ வந்து டிஆரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஏன்னா இதில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தா தான், ஏன்னா 2 பேருக்கும் அக்கா தங்கச்சி மாதிரி கொஞ்சம் சொந்தக்காரங்க மாதிரியே தான் இருக்காங்க. நான் சொல்ல போனால் ரிசல்ட் அப்படி தான் அடிச்சிட்ருக்கான். இது வந்து நேற்று டிஆரில் வந்த ரிசல்ட்டு 403 அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு 407. இது அப்படியே பரட்டிட்டான். 0 இங்கே போயிடுச்சு, 7 இங்கே போயிடுச்சு, 4 இப்படி இங்கே போயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள், 812 312. நான் எதுக்கு இதை வந்து நான் கேட்குறேன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேற்று வந்து நம்மளுக்கு கேஏல ரிசல்ட் வந்து 652. இதில் இந்த 6 2 இங்கே பாஸ் ஆனாலோ, இல்லை 6 5 அப்படிங்கிறது இங்கே பாஸ் ஆனாலோ, இல்லை இதில் 52 இங்கே பாஸ் ஆனாலோ நம்மளுக்கு ரிசல்ட்டை 3 மணிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டிஆர் ரிசல்ட்டை நான் ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, இப்போ இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய கொடுக்குற கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர்ஸு. இது 2.5க்கு மேலே கண்டிப்பாக மாறினாலும் மாறலாம். இல்லை குயின் ரிசல்ட்டோ இல்லை 1 மணி டிஆரோ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் ஒரு நம்பர் அங்கே பாஸ் ஆனிச்சுன்னா அதே நம்பர் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. வாட்ஸ்அப்பில் சப்போஸ் தேவைப்படுற நண்பர்களுக்கு வந்து நம்ம கேஎல்ல இருக்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் தேவைப்பட்டால் வாங்க. ஏன்னா 2-3 நாளாக கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பிடிச்சிடலான்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்ருக்கேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க. ஏதாச்சும் ஒரு போர்டில் எடுத்து நேற்று வந்து நான் பிசியில் ஏபியில் கொடுத்தது வந்து ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு. வாட்ஸ்அப்பில் கொடுத்தது அதான் சொல்லப்போனால் மாற்றி பாஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க. நம்ம கொடுக்குற விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. சப்ஸ்கிரைபராகி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சின்ன கடமை, ஒரு அன்பான சகோதரன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைபரில் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்கள் நீங்களே வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வியூஸுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொடுக்குற தகவல்கள் அனைத்து பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஒரு சூப்பரான வெற்றியை இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம். டெய்லியும் முயற்சி, வெற்றி வந்தால் மகிழ்ச்சி, அதே மாதிரி தோல்வி வந்தால் பயிற்சி. சூப்பர் வின்னிங் கண்டிப்பாக வரும். திரும்ப அடுத்த வேலையை சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.